இந்த சீசனுக்கு ரொம்ப சூட்டபுளான ஸ்நாக்ஸ் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ், ஈவன் ஃபிஷ்ஷில் கூட நீங்கள் கட்லெட்ஸ்லாம் நிறையா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெறும் பன்னீரில் நம்ம கட்லெட்ஸ். செம்ம சாஃப்டாக இருக்கும், வாயில் போட்டால் கரைஞ்சிடும். அப்படியே பன்னீர் கட்லெட் ஒன்று பன்னீராக வாங்கணுமே அதெல்லாம் தேவையில்லை. வழக்கம் போல் நம்ம வீட்டில் தான் எல்லாமே செய்ய போகிறோம். இந்த பன்னீர் கூட நம்ம பாலை வச்சு ஜஸ்ட் ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு 5 நிமிஷம் தான் பன்னீர். நிறைய வீடியோஸ், நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த பன்னீர் எப்படி பண்ணணும் தனி வீடியோ கூட போட்டிருக்கேன். இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வழக்கம் போல் இந்த ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. எல்லாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். பட் டேஸ்ட் அதே சூப்பர் டேஸ்ட். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் நிறைய பேர் எங்களுடைய ரெசிபிஸை பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜஸ்லாம் அனுப்புகிறீங்க. பட் இது வரைக்கும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணாது சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த பன்னீரை பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக அப்போ ரொம்ப டெலிஷியஸான அந்த பன்னீர் கட்லெட் செஞ்சு பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம வழக்கமாக ஊற்றுற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் வினிகரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஊற்றிடலாம். இப்போ நாம் அந்த தண்ணியும் பன்னீரும் தனித்தனியாக பிரிஞ்சு வர பாருங்கள், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சூப்பர் பன்னீர் வந்துருச்சு பாருங்கள். அந்த பன்னீரை பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு 1/2 லிட்டர் மில்க்குக்கு இவ்வளோ பன்னீர் வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே 2 உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த கட்லெட்டுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு 4-5 பிரெட் ஸ்லைஸை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். பன்னீர் அந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சேர்ந்துடும் அது. இந்த பன்னீரோட நம்ம இப்போ மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒன்றே ஒன்று முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, நம்ம பன்னீர் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவில் பாதி அளவு நம்ம உருளைக்கிழங்கு போட்டால் போதும், இல்லைனா பன்னீரோடைய டேஸ்ட்டு போயிடும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, இதையும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும் நீங்கள். இந்த இஞ்சும் பச்சை மிளகாவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு பாதி வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும் நீங்கள். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப போட வேணாம், பாதி வெங்காயம் போட்டால் போதும். அப்புறம் ஒரு பாதி கேரட்டு, இல்லைனா ஒரு சின்ன கேரட்டு, இதை நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கலனா. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கட்லெட்னாலே பெப்பர் ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கணும். நான் எதுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்கலன்னா அந்த பன்னீரோடைய டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும் ஆக்சுவலி. இப்போ இந்த பைண்டிங்காக இதில் ஒரு 3 அல்லது 4 டீஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பிரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த குவான்டிட்டி இது போதும். இப்போ ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி எவ்வளோ நாளும் போடுங்க, அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதையும் போட்டு லைட்டாக ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம், அதுதான் நல்லா மிக்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக அதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த பன்னீர், உருளைக்கிழங்கு, பிரெட் க்ரம்ஸ் இது 3 நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் பைண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நீங்கள் எந்த சைஸில் கட்லெட் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மிக்சர் எடுத்துங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஓவல் ஷேப் பண்ணலாம், சிலிண்டரிக்கலாக பண்ணலாம், இல்லை ஹார்ட் ஷேப் கூட பண்ணலாம். குக்கீஸ் கட்டர்லாம் இருந்தால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ரொம்ப தட்டையாக பண்ணிடாதீங்க, இதே மாதிரி இருக்கட்டும். இதில் நடுவில் சின்ன ஒரு ஹாலோவாக நான் இது பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன ஸ்டஃபிங் வச்சு காட்டலான்ட்டு இருக்கேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ அந்த கட்லெட்டை ரெடி பண்ணிட்டு
என்கிட்ட கொஞ்சம் சீஸ் இருந்துச்சு, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸும் இருக்கட்டும், அப்புறம் தேவைப்படும். இது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். இந்த டொமேட்டோ கெச்சப்பை நம்ம அந்த குழி பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ரொம்ப ஊற்றோன்னா கொஞ்சம் ஊற்றினா போதும். அந்த சாஸுக்கு மேலே இந்த சீஸ் ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து சென்டரில் வச்சு திருப்பி நாம் அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சாஸ் கொஞ்சம் வெளியே வராமல் பார்த்துங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது. அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி பால் ஷேப் கொண்டு வந்து அதே மாதிரி கட்லெட் மாதிரியே நம்ம தட்டிக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது உள்ளே அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நம்ம சென்டரில் கடிக்கும் போது அந்த சாஸோடைய ஃப்ளேவரும் சீஸோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சொல்லவே முடியாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இப்போ இதே மாதிரி ஷேப்புக்கு நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். கட்லெட் ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணிடாதீங்க. இந்த பன்னீரோடைய கட்லெட் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி செய்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த கட்லெட்டுக்குன்னு எதுவும் இங்கே பெருசாக போய் வாங்க வேண்டியதில்லை. வீட்லேயே எல்லா பொருளும் டெஃபினட்டாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும், உடனே செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் சேம் அதே செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் கட்லெட்டு. இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங் வைக்கிறது வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். அது என்கிட்ட சீஸ் இருந்துச்சு, ஒரு ஐடியா தோணுச்சு, நான் வச்சேன். இது வேணுன்றவங்க செய்யலாம், இல்லைனா சும்மா வெறும் கட்லெட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்துச்சுன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா கட்லெட்டும் அதேமாதிரி ஒரு 6 அல்லது 7 கட்லெட் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த லாஸ்ட் கட்லெட் 7வது கட்லெட் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது நாம் இப்போ பிரெட் க்ரம்ஸில் நாம் இதை கோட் பண்ணோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் செய்ய முடியலனாலும் நீங்கள் அது மாதிரி ரெடிமேடு கூட கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கட்லெட்டை அந்த பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட் பண்ணணும். எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி கோட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. சில கட்லெட் நீங்கள் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும், வெடிச்சா மாதிரி இருக்கும், ஷேப் சரியாக இருக்காது. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட்லெட், கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும். அந்த சைடில் உள்ள அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ நம்ம எல்லா கட்லெட்டும் இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு நாம் வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 minutes வச்சுடுங்க. நல்லா செட் ஆகும், ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக வரும், நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்குது. ஒரு 10 to 15 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். You are watching JOAN'S Coastal Delicacies. அடுத்தது ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனை ரெடி பண்ணி அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. அதனால் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் பாயில் பண்ணியிருக்கோம், பன்னீரும் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதுக்கு வந்து எண்ணெய் மீடியமாக ஹீட் ஆனாலே போதும். இப்போ நம்ம கட்லெட்ஸை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ளேமை கூட மீடியமில் வச்சுருங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். இதெல்லாம் தனித்தனியாக போட்டு ஒரு 2 minutes ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்ல ஸ்மெல் வருது, லைட் ப்ரௌனிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை டர்ன் பண்ணி போடலாம். டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக டர்ன் பண்ணுங்கள், ஏன்னா கட்லெட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சரியாக வரலன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பூனை வச்சுங்க, ஸ்பூனை வச்சு அழகாக நம்ம டர்ன் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இதில் பன்னீர் தான் மெயின். இதில் பன்னீர் கட்லெட்டு. பன்னீர் வந்து சும்மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை நம்ம ஹோம்மேட் பண்ணியிருக்கோம், ரொம்பவே பஞ்சு மாதிரி இருக்கும் அது. அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் டர்ன் பண்ணி இன்னொரு 2 minutes நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பொறுமையாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது எண்ணெயை கொஞ்சம் இருத்தே எடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாம் அடுத்த செட்டை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கலாம். இப்போ அதையும் போட்டு அடுத்த செட்டையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டு கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம அதே மாதிரி நல்லா பொறுமையாக எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் கட்லெட் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கட்லெட் சாப்பிட்ருப்பீங்க, அந்த பன்னீர் கட்லெட்டை ஒரு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அதிகமாக மசாலாலாம் போடல, அந்த பன்னீருடைய டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த பன்னீர் கட்லெட்டை வந்து நீங்கள் புதினா சட்னி, டொமேட்டோ கெச்சப் இல்லை சும்மாவே சாப்பிட்லாம். உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வேறு வச்சுருக்கோம்ல, இதை வந்து ரைஸோடையும் சாப்பிட்லாம், நீங்கள் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் ஈவினிங்கில், இல்லைனா நல்ல ஒரு ஸ்டார்டராக யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே சூட் ஆகும். செய்கிறது நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாமே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸு. இன்னொன்று அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. நல்ல ஹெல்த்தியும் கூட இது. இந்த மாதிரி எங்கள் சேனலில் நிறைய நாங்கள் நியூ ரெசிபிஸ்லாம் போட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சில பேர் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு இருக்கும்போது பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. அது ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இன்னொரு நியூ ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே. Thanks for watching.